வட தமிழ்நாட்டையும் தென் தமிழ்நாட்டையும் புரட்டி போட்ட மழை வெள்ள பாதிப்புகளின் போது சென்னையில் வீட்டை விட்டு வெளியே வராத கனிமொழி, வெளியே வந்து மக்களிடம் வாங்கி கட்டி கொண்ட உதயநிதி என்று திமுகவே அல்லோல கல்லோலப்பட்டு போனது. அதேபோல தென் தமிழகத்தை உலுக்கிய வெள்ளத்திலும் இப்படியே வீட்டில் முடங்கி போனால் தூத்துக்குடியிலும் எல்லாம் போச்சு என்று எண்ணிய கனிமொழி உடனடியாக போட்டோகிராஃபர், வீடியோகிராஃபர்கள் புடைசூழ தூத்துக்குடிக்கு பறந்தார். அங்கு நிவாரணம் எதுவும் செய்யவில்லை என்றாலும், மக்களை காப்பாற்றவில்லை என்றாலும் பஸ்ஸில் 10 பேரை மீட்கிறேன் என்று போட்டோ போட்டு ஸ்கோர் செய்தார். அவரின் ஐடி விங்கும் அவரை ஸ்கோர் செய்து களத்தில் கனிமொழி என்றெல்லாம் ஹேஷ்டேக் போட்டு ப்ரமோட் செய்தனர். இதையெல்லாம் பார்த்த திமுக தலைமை, இது என்னடா இது புது சோதனை, இந்த விஷயத்தை இப்படியே விட்டால் உதயநிதியின் அரசியல் வாழ்க்கை என்னாவது என்று யோசித்து கிச்சன் கேபினட்டின் அழுத்தத்தால் உதயநிதியை தூத்துக்குடி, திருநெல்வேலி பக்கம் அனுப்பியது. கனிமொழியாவது போட்டோகிராஃபர், வீடியோகிராஃபரை தான் கூட்டிக் கொண்டு போனார். ஆனால் உதயநிதி தன் படத்தின் டைரக்டரையே கையோடு கூட்டிக் கொண்டு போய்விட்டார். அவர் ஷாட் பை ஷாட் சொல்லிக் கொடுக்க, இவர் அப்படியே நடக்க, அடடே இது என்ன வெள்ள பாதிப்பை பார்வையிட வந்தாங்களா, இல்லை மாமன்னன் படத்தின் பார்ட் 2 எடுக்க வந்தாங்களா என்று யோசிக்க வைத்து விட்டார்கள் அந்த ஊர் மக்களையே. களத்தில் இப்படி நடந்தவுடன் பல விமர்சனங்கள் எழுந்தன. உடனே அதற்கும் ஒரு கம்பெனி ஆர்டிஸ்டை களத்தில் இறக்கிவிட்டது திமுக. சென்னையில் நடிகர் வடிவேலுவை வைத்து ஒரு விழா நடத்தி அந்த விழாவில் இந்த விமர்சனங்களுக்கு பதில் சொல்கிறது விடியா திமுக. இது என்ன ஆட்சியா இல்ல சினிமா ஷூட்டிங்கா? மழை வெள்ள நேரத்தில் தூத்துக்குடியில் எங்கே கனிமொழி பெயர் வாங்கி விடுவாரோ என்றும், அவரை இருட்டடிப்பு செய்ய வேண்டும் என்றும் இப்படி ஷூட்டிங் நடத்தினாரா ஸ்டாலின்? மக்கள் மழை வெள்ளத்தில் தத்தளித்துக் கொண்டிருக்கும் வேளையிலும் திமுகவின் குடும்ப சண்டை தீரவில்லையா? ஏற்கனவே கனிமொழி விர்சஸ் உதயநிதி என்ற பனிப்போர் இப்போது வெள்ளத்தில் முழுக்க வெளிப்பட்டு விட்டதா? திமுகவின் குடும்ப சண்டைகளுக்கு மக்களை பலியாக்குவது ஏன் என்ற கேள்விக்கு மக்கள் தகுந்த பதிலடி கொடுக்க தயாராகிவிட்டனர். நியூஸ் ஜே செய்திகளுக்காக இணை ஆசிரியர் மனோஜ்குமார் கோபாலன்.